ஹலோ மக்களே, வெல்கம் டு ரித்தி சுதன் விளாக். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ விளாக் எடுத்து போட்டு விட்றேங்க. நாங்கள் மூணார் போகிறோம். இந்த லீவுக்கு மூணார் யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இடம்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ மூணார் பிளேஸில் நல்லா ஜில் கிளைமேட், மழை வேறு பெய்யுது. அதனால் ஒரு விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ மூணார் ட்ரிப்பு தாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உசிலம்பட்டியிலேருந்து இப்போ தேனி, இது வைகை பாலம், வைகை ஆற்றுக்கு இந்த பாலத்திலேருந்து தான் தண்ணி போகும். தேனியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி போடி மட்டும் அப்படி போக போகிறோம். நீங்கள் உடுமலையிலேருந்து வர்றீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லீவுக்கு யார் யார் மூணார் போயிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம். லீவுக்கு சில்ட்ரன்ஸுகளை இப்போ பாலம் கட்டுறாங்க. எவ்வளோ நாளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இந்த பாலம் கட்டி முடிக்கலை. இப்போ எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும் பாலம் கட்டுறதுக்கேவும். ஒரு ட்ரிப் போகலாம்ட்டு நாங்களும் பார்த்தோம். அங்கிட்டு போனால் கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? அந்த பாதை போனால் ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல், பெரியகுணம் கொடைக்கானல். இது தேனி பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்களா? இங்கேருந்தே ஸ்ட்ரைட்டாக போடி மூணாருக்கெலாம் பஸ்ஸு போகும். நாங்கள் எப்போயுமே பைக்கு தாங்க ட்ராவல். பைக்குனா தான் நம்ம அங்கங்கே நிப்பாட்டி எல்லாத்தையுமே பார்க்க முடியும். மூணாருக்கு பார்த்திங்களா 70 கிலோமீட்ரு. இப்போ நம்ம போடிக்கு வந்தாச்சு. வர வழியில் நான் வீடியோ எதுவுமே கவர் பண்ண முடியல என்னையால். காற்று, சரியான காற்று. அதனால் வீடியோ எதுவும் கவர் பண்ண முடியல. பாருங்கள், போடி வந்தாச்சு. போடியிலேருந்து இந்த ட்ரெயின் தண்டவாளம், இங்கேயும் பாலம் கட்டுறாங்க. ஆனால் இந்த பாலம் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு தெரியலை. கட்டினதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், மேம்பாலம் கட்டுறாங்க. ஆனால் சுற்றி மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழம், இளநீ, கரும்பு ஜூஸு பூராமே இந்த பக்கம் நல்ல சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த தேனியிலேருந்து இங்கிட்டு போடி வந்ததுக்கப்புறம் அப்படியே மலைகளுக்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் போகிறதுக்கே அப்படியே அழகாக இருந்துச்சு. பார்க்க ரோடுகளை பாருங்கள், ரொம்ப ஃபாரினில் நம்ம மிதக்கிறது போல் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப இங்கிட்டு வெயில், ஆனால் மேலே மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. இப்போ மழை பெய்யுதா என்னன்னு தெரியலை. மேலே ஏற போகிறோங்க. அங்கிட்டு போனோம்னா குரங்கணி பார்த்திங்களா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் மைனா, கும்கி, அது பூராமே குரங்கணிக்கு மேலே தாங்க எடுத்தது. அங்கேயே ஒரு நாள் போனோம். அதை வீடியோ எடுக்க முடியல. வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு விட்றோம். ஃபஸ்ட்டு பெண்டு போயாச்சுங்க. பார்த்திங்களா, சரியான பெண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வரையில் சல்லுன்னு வந்துடலாம். ஏற்கனவே நாங்கள் போயிருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விளாக் விடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், கீழேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கும் பார்த்தீங்களா. போக போக அப்படியே தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2-3 டைம் வந்திருக்கனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியலை. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் மேலே ஏற ஏற அந்த மலையோட காற்று அப்படியே ஜில்னஸாக போய்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், குழந்தைகள் எங்கே போகலான்னு அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ண இடம் தாங்க மூணார். நம்ம ஊரில் இருந்து ஒரு 216 கிலோமீட்ரு. நாங்கள் எல்லாமே பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்கு தூரம் தெரியலை அவ்வளோவா. போய் இப்போ ரூம் போடலான்ற ஒரு பிளானிங். ஆனால் என்ன எப்படின்னு தெரியலை. போடுறோமா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே ஏற ஏற சூப்பராக இருந்துச்சு. மூலிகை வாசனை வேறு நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பெண்டிங்கில் தான் கொஞ்சம் பயம். அங்கிட்டு வர்ற பஸ்ஸு இது வந்துடுமோ என்னமோ அப்படின்ட்டு அந்த ஒரு இது மட்டும் பயம் மட்டும். எப்பயுமே மலை ஏறணும். கொடைக்கானல் போனாலும் சரி, ஊட்டிக்கு போனாலும் சரி. ஊட்டிக்கு தான் போகலாம்னு லீவ் விட்டோன்னே பிளான் பண்ணியிருந்தோம். ஊட்டியில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் ஊட்டிக்கு போக முடியல. அதனால் சரி பக்கத்துலேயே மூணார் போயிட்டு வரலாமேன்ட்டு தான் இப்போ மூணாருக்கு கிளம்பியிருக்கோம். பாருங்கள்,
இப்போ வெள்ளரி பிஞ்சு விற்கிதே தாகத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனால் நம்ம ஊர்லலாம் சும்மா கிடக்குங்க நம்ம வயலில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா ஒரு வெள்ளரி பிஞ்சு சின்ன பிஞ்சே வந்து 20 ரூபா சொல்கிறாருங்க. மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஆகா, நம்ம தோட்டத்தில் இப்படி பிஞ்சு நம்ம பிடுங்கி சாப்பிடுவோமே, இவர்கிட்ட 20 ரூபான்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு ஒன்று மட்டும் தம்பி கேட்டதுக்காக வாங்கி கொடுத்துட்டு பாருங்கள். அவன் படுக்கிறதுக்கு சேஃப்டி தலகாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு முன்னாடி வச்சு படுக்கிறதுக்கு. செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு பாருங்கள். சூப்பரான கிளைமேட். இதுதாங்க போடிமெட்டு. போடிமெட்டையும் தாண்டியாச்சு பார்த்திங்களா. போடிமெட்டையும் தாண்டி நம்ம அடுத்த இதுக்கு போய்கிட்ருக்கோம். நம்ம என்னமோ வீடியோ எடுக்கிறது புதுசு மாதிரி போலீஸ்காரங்களாம் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வீடியோ எடுக்காத மாதிரியும் நம்ம மட்டும்தான் வீடியோ எடுக்கிற மாதிரியும் பார்க்குறாங்க. எனக்கு ஒரே இதாக போச்சு. அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அப்படியே கீழே இறங்க ஜில் நட்ஸ் ஓவராகிடுச்சு. தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து 1-2 விழுக ஆரம்பிச்சிருச்சு. எப்படா பசுமையான இதெல்லாம் பார்ப்போம், டீட்டெயிலை பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போனோம். பார்த்தா அடுத்த நிமிஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவனுக்குள்ளே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருந்துச்சு. ஸ்பீடு பிரேக்கர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெண்டு, சரியான பெண்டு. அந்த பெண்டில் பிரேக் பிடிக்க முடியாமல் காலேஜ் பஸ்ஸாக இல்லை வேன் பஸ்ஸான்னு தெரியல, ஸ்கூல் வேணா காலேஜ் வேணா என்னான்னு தெரியல. அந்த ஸ்பீடு பிரேக் பிடிக்க முடியாமல் அந்த வேன் அப்படியே அங்கனக்குள்ளேயே கவுந்து விழுந்துருச்சு. அதனால் இந்த பெண்டில் வரையில் மட்டும் பார்த்து பையாக பொறுமையாக ஓட்டிட்டு வாங்க யாராக இருந்தாலும். அப்படியே அந்த வேன் கவுந்து ஆம்புலன்ஸில் நாங்கள் வரையில் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. நாங்கள் கூட சரி அர்ஜென்ட்டுக்கு வேறு எதுவும் போகுன்னு பார்த்தா இங்கேருந்து ஆளுங்களை தான் தூக்கிட்டு போயிருந்துருக்கு போல். தேனி ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதனால் யாராக இருந்தாலுமே குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, பார்த்து பையாக ஓட்டிட்டுவாங்க. இந்த தடுப்பு சவர் இருந்ததுனால அது அங்கனக்குள்ளே விழுந்துருச்சு. இல்லைன்னா பள்ளத்தில் விழுந்தால் என்ன ஆயிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால் கவனமாக ஓட்டிட்டு ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பசங்களாக வந்திருப்பாங்க போல், ஒரே பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால் அந்த டிரைவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலையாம் அந்த வேனை வந்து. அதனால் அப்போ அந்த வளையிற இடத்துல எல்லோரும் ஒரே பக்கமாக இருந்ததுனால அந்த வேன் வந்து பிரேக் பிடிக்க முடியாமல் அது கவுந்துருச்சான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு என்னன்னு தெரியலை, நாங்கள் விசாரிக்கவும் இல்லை. யாரையுமே போலீஸ்காரங்க நிற்க விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் நாங்களும் கிளம்பி அப்படியே போயாச்சு. பாருங்கள் குழந்தைங்களாம் எப்படி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டுறதுல தாங்க இருக்குது. அப்படி அது மீறியும் தூக்கம் வந்துச்சுனாலும் ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது நிப்பாட்டி கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பே இல்லை. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கம்மியாக போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இருக்குது ஒரு லைஃப், அதையும் ஜாலியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக இருக்கணும். பயந்து வாழக்கூடாது. சரிங்க, நம்ம வரலாம். நம்ம கிளம்பியாச்சு. நம்ம போகிற ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சூப்பரான பிளேஸ். ஆனால் இங்கே வாழ்கிற மக்கங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கரண்ட் இருக்க மாட்டேங்குது. மழை வந்துடுறதுனால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லி தான் கரண்ட் வருது. நம்ம அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு செல்லுக்கு சார்ஜ் ஏற்றுறது, ரைட்டிங் ஏற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன ஊருன்னே தெரியல எங்களுக்கு. அங்கங்கே ஊர் இருந்துச்சு, எந்த ஊருன்னு எங்களால் பார்க்க முடியல, எங்களுக்கும் தெரியல. கடைசியாக நம்ம பார்த்தாச்சுங்க, நம்ம தேயிலை தோட்டம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு டீ குடிக்க இறங்கணும். தம்பிக்கு காது குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு வாங்கினோம். இந்த சொட்டு காதுக்கு போடுற இந்த குள்ளா 150 ரூபாயாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லலாம் 50 ரூபாய்க்கே அழுவோம், 50 ரூபாயா அப்படின்ட்டு. இவங்க 150 ரூபான்னு சொன்னோன்னே சரி எப்படினாலும் பிள்ளைகளுக்கு வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டியாச்சு.
இந்த இடத்துல பாருங்கள். இது பூப்பாறையாம். கொடைக்கானலில் பூம்பாறை மாதிரி இது ஒரு பூப்பாறை. அப்படியே டீயை குடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். டீயை குடிச்சிட்டு நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இது ஒரு லேக்காங்க. அந்த கீழே இறங்கி போனோம்னா போட்டிங்லாம் இருக்குமா. நாங்கள் கீழெல்லாம் இறங்கலை, மழை வந்துருமோ என்னமோன்ட்டு. நம்ம கார் வந்திருந்தாலும் பரவாயில்ல, பைக்கில் வந்திருக்கோம். எங்கிட்டு போய் டிக்குன்னு தெரியல. அதனால் நான் சரி இங்கனக்குள்ளே நின்று பார்த்துட்டு போயிடலான்ட்டு உட்காந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், லேக்குக்கு தண்ணியில் யானைலாம் தண்ணி குடிக்க வரும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எலிஃபண்ட்டெல்லாம் பார்க்கலாமா அங்கே இருந்தால். காற்று தான், பைக்கே ஓட்ட முடியல. சூப்பராக இருந்துச்சு நேச்சரில் பார்க்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு. ஒரு பக்கம் மனசு சொல்லும் இங்கேயே தங்கிடலாமா, இப்படியே இருந்துடலாமா இந்த சில்னஸ். ஆனால் இங்கே இருக்கவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே எப்படி தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கும் தெரியலை. அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கை அதுதான் ஆயிடுச்சு. பாருங்கள், மலைக்கு மேகங்கள் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா. சொர்க்க பூமிங்க. ஆனால் இங்கே வந்திருக்கவங்க யார் யார் இப்படி சில்னஸ் அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு விட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்றோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து என்ன வீடியோ போட்டு விடலாம், எந்த ஊருக்கு போகலாம், இல்லை பிள்ளைகளை வச்சு எது வீடியோ க்ரியேட் பண்ணலாமான்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பார்க்கவே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி எஸ்டேட். எப்படித்தான் இதெல்லாம் வளர்த்தாங்கன்னே தெரியல. பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே அப்படின்னு பாட்டு படிச்சுக்கிட்டே போனோம் நாங்கள். தம்பிக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பேசாமல் படுத்துட்டியான். என்ன செய்யுதுன்னே தெரியல அவனுக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறோம். பாருங்கள், நம்ம வந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அங்கே பார்த்தோம்ல லேக்கு, அந்த லேக்கு இங்கே தான் முடியுது. அங்கங்கே நின்று நின்று டீ குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏம்மா என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போனேன், தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு போனேன்? ஏன்னா நீ காய்ச்சலில் இருந்து இல்லையா, அதனால தான் ஆச்சிட்ட உன்னை விட்டுட்டு தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு போனேன். இன்னொரு தடவை போகையில் அம்மா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? சரிம்மா. அங்கே என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பார்த்தீங்க? தெரியல, நாங்களே இப்போ தானே போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு என்னென்ன இருந்துச்சு என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி உனக்கு நான் வந்து காமிக்கிறேன், சரியா? சரிம்மா. அடுத்தது வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்.
வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் தான் வரப்போகுது. எப்படி இருந்துச்சு தம்பி ஃபால்ஸு? நல்லாவே இல்லை. இதுதாங்க தேனியிலேருந்து போடிமெட்டிலேருந்து வர்ற பாதை. அதில் தான் வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வர்றவங்க இங்கே நிறுத்தி ஃபோட்டோ ஷூட்டு எடுக்க தரமான ஃப்ளைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கிட்டு மூணாறு பக்கம் எதுவும் பார்க்க முடியல, ஃபால்ஸ் எதுவும் பார்க்க முடியலன்னா இங்கே நின்று இந்த வட்டக்கனல் ஃபால்ஸை பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் சூப்பரான ஃப்ளைஸு. நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு நம்மளும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே ட்ரோன் கேமராலாம் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. எங்கேருந்து எவ்வளோ உயரத்துலேருந்து வருதுன்னு பாருங்கள் தண்ணி. அப்படியே நாங்களும் வச்சு பிள்ளைகளை வச்சு ஹஸ்பண்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே என்னென்ன எல்லோரும் எப்படி பண்ணுறாங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. யார் யார் இன்னும் வட்டக்கனல் ஃபால்ஸை பார்க்கலையோ, யார் யார் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மூணாறுலேயே தரமான பிளேஸ் வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸு. அதை பார்த்துட்டு பஞ்சு மிட்டாய் வேணும் வேணும்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அதை சாப்பிட வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாருங்க நம்ம ஊர்லலாம் 10 ரூபாயா, இவங்ககிட்ட 20 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாயா அந்த இது. அப்படியே பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன ஷூட்டிங் ஏரியா தான், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க காற்று சரியான காற்று, முடியெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. ஒரு பக்கம் வீடியோ எடுக்கணும், ஒரு பக்கம் பைக்கை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். இதில் நான் முடியை எங்கெங்கே கரெக்ஷன் பண்ண முடியும். அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோ அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி வந்தது பூராமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.